வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்களின் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லா வித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா, நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதாங்க. நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பலம் கொண்ட நட்சத்திரம்.
ரொம்பவுமே அமைதியான சுபாவம் கொண்டது. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த நட்சத்திரமும். தனிமையை அதிகம் விரும்பக்கூடிய நட்சத்திரம், விதியை நம்பக்கூடியது, இயற்கை விரும்பி மற்றும் சத்துவ குணம் கொண்ட ஒரு நட்சத்திரமும் கூட. ஒரு இயல்பான வாழ்க்கை விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். மிக மிக ஆழமான பக்குவப்பட்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்க எதுவும் பேச மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைக்குடம் தழும்பாது அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம். இன்னொரு திருப்தி பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கையில் பிறந்து எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கப்புறம் கடைசி காலகட்டத்தில் அது ஒரு மாதிரியான அமைதி இருக்கும். அது ஒரு திருப்தி பெற்ற நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது பாசிட்டிவாகவும் இருந்திருக்கலாம், நெகட்டிவாகவும் இருந்திருக்கலாம். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் அவங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி பெற்ற நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு திருப்தி பெற்ற நிலையை, ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நட்சத்திரம் ஜனனம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நட்சத்திரம் இயல்பாகவே பார்த்திங்கன்னா எதுக்குமே பெருசாக அலட்டிக்காது. அது ரொம்ப அமைதியாக காமாக இருக்கும். சுமூகமான நிலைகளில் எல்லாத்தையுமே பரஸ்பரமாக ஏற்றுக்கொண்டு மன திருப்தியுடன் வாழக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது. அதனாலே இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க, நார்மலாக ஆக்டிவாக கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. விதியோடு அதனுடைய போக்கிலேயே வாழக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. அதாவது இறைத்தன்மையின் மீதோ அல்லது இயற்கையின் மீதோ ஒரு அர்ப்பணிப்போடு அவங்க வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதுவும் நம்ம கண்ட்ரோலில் எதுவும் கிடையாது, எல்லாம் அதனுடைய போக்கில் போயிட்டுருக்கு, அதனுடைய போக்கில் நம்மளும் போயிட்டா திருப்தியான ஒரு நிலை கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல தான் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகம். ஸோ அதனால் இவங்களாக போய் வாலண்டியர் நான் இதை ட்ரை பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணுறேன், இல்லை அப்படி மாற்றுறேன் இப்படி மாற்றுறேன், அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு சிந்தனைகளுமே இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே காலத்தின் போக்கில் ஒரு சுமூகமான மனநிறைவோடு அது எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட குண அமைப்பு தான் இவங்களுக்கும் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த தனிமை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய சொன்னால் இது ஒரு ஆன்மீக பலம் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான். ஸோ நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இறை நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த யோக சாதன அமைப்புகள்லாம் முழுமையாக ஈடுபட்டுக்குவாங்க, அர்ப்பணிப்போடு அதில் செயல்பட்டு வருவாங்க. இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சந்நியாச எண்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த தாமரை இலை நீர் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய மனமும் எதுலேயுமே ஒட்டியும் ஒட்டாமலும் தான் பெரும்பாலும் செயல்படும். ஸோ எல்லாத்துலேயுமே, அதாவது ஒரு பொருள்களாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு உறவுகளாகட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க பட்டும்படாமலும் தான் இருப்பாங்க. ரொம்ப டீப் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அது பாசிட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் சரி. அதனால தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் சரி, அல்லது நல்லது கெட்டது எதை பார்த்தாலும் சரி, அந்த சுகம் துக்கம் போன்ற இருமைத்தன்மைகள் இருந்தால் விடுபட்டு எப்போவுமே ஒரு நடுநிலையோடவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்டான மூமெண்ட் வந்தால் கூட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அதே ஒரு துக்ககரமான விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லாம் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஸோ எல்லா விஷயங்கள்லையுமே எப்போவுமே ஒரு சமநிலையை கடைபிடிக்கிறதுல இவங்க ரொம்பவுமே திறமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இயல்பாகவே அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் இவங்களுக்கு சுய ஜாதகம் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது நான் இங்கே சொல்கிறது எல்லாமே அகமுகமான நிலைகளை தான் சொல்லணும், புற வாழ்க்கையை பற்றி பேசலை. வெளியில் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆகோன்னு சொல்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை ஒன்றுமே இல்லை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் கூட இருக்கட்டும். ஆனால் தனித்த நிலைகளில் தனிப்பட்ட முறையில் இவங்க ஒரு ஹாப்பியஸ்டான பர்சனாக தான் இருப்பாங்க, ஒரு திருப்திகரமான மனிதர்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே இவங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமான நிலைகளில் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் இண்டிகேஷனே அதுதான். ஏன்னா தனக்குள்ளேயே திருப்திகரமாக இருக்கக்கூடியது தான் இந்த நட்சத்திரம். எல்லா சந்தோஷமும் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நம்பும். அதனாலேயே இது வெளியில் சந்தோஷத்தை தேடி போகாது. ஏதோ ஒரு பொருட்கள் மூலமாக வாழ்க்கை திருப்தி அடைஞ்சிடும், சந்தோஷம் ஆகிடும் அப்படிங்கிறத இது ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையுமே
ஒரு திருப்திகரமான மனிதர்களாக இருந்துகிட்டு வரும், ஒரு சலனமில்லாத மனிதர்களாக இவங்க இருந்துட்டு வருவாங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பர்சன்ட். ஒருவேளை உங்களுக்கு ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில், கிரகங்கள் சரியாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது சமநிலையை குலைக்கும். ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க, எல்லாத்துலேயுமே ஒரு சலிப்பு இருக்கும், ஒரு மாதிரியான பய உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கும், நம்பிக்கையற்றவர்கள் போல் அவங்க வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாமே வந்து மன ரீதியான தாக்கங்கள் தான். இங்கே வந்து வெளிப்படையாக எந்த ஒரு விஷயங்களை பற்றி சொல்லலை. அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் வந்து இவங்களை எந்த விதத்துலையுமே பாதிக்காது. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அகமுகமான விஷயங்கள் மட்டும்தான். உடைய புற வாழ்க்கை நிலைமை எப்படி இருந்துட்டாலும் சரி, அதனால் இவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் பாதிக்கிறது கிடையாது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருந்துருச்சு அப்படின்னாலே இவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த மைண்ட் செட்டை உண்டாக்குறது இந்த கிரக நிலைகள் தான். அது அவங்க ஜாதக நிலைகள் படி ஏற்படும். ரொம்பவுமே அன்பானவர்கள், அக்கறையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லார்கிட்டேயுமே பிரியமாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையுமே சமநிலையோடு பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க, சின்னவங்க, இவங்க ஆகாதவங்க, இவங்க ஆகிறவங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அந்த மனோகுணம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ மற்றவங்க வேணால் இவங்களை ஏதோ ஒரு காரணம் காட்டி ஒதுக்கி வைக்கலாமே தவிர இவங்க வந்து யாரையுமே ஒதுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு சமநிலையோடு தான் பார்ப்பாங்க. வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அண்ட் பெரும்பாலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த இடத்துல எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக இவங்களுக்கு செட் ஆகிறதில்ல, இல்லை கை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலாம். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலும் இந்த பூர்வீக தொடர்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. உள்ளுணர்வு திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு எப்போவுமே செயல்படுவாங்க. யூக அமைப்புகள் இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். எப்போவுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்கள் போல இருப்பாங்க. வரவு செலவு ரெண்டையுமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட ஒரு 10 ரூபா கிடைக்குது அப்படின்னா அந்த 10 ரூபா ஈஸியாக காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா எதையுமே சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு இது தானாக போகுது, எல்லாம் இறைவன் கொடுக்குறான், இறைவனே எடுத்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் தான் இவங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் தனக்கு அப்படின்னு இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் எதையும் சேமிச்சுக்கிறது கிடையாது. கொஞ்சம் கலகலப்பான ஆட்களும் கூட இந்த நக்கல் நையாண்டித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் வரத்தான் செய்யும். பட் ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கலை உணர்வுகள் இவங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு கலைநயத்தோடையே பார்ப்பாங்க. ஒரு விருப்பத்தோடையே எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லைன்னா உடன்பிறப்புகள் மேலே ஒரு பிரியம், பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அண்ட் ஜென்ரலாகவே இவங்க வந்து மற்றவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறன் என்பது இவங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜென்ரலாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய முதற் பகுதிகள் அப்படிங்கிறது இதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வாழ்க்கையினுடைய பிற்பகுதிகள் அப்படிங்கிறது தான் இதுக்கு நல்லபடியாக அமையுது. முன்னாடியே சொன்னது தான், இவங்க வந்து வாழ்க்கையினுடைய திருப்தியான நிலையை நோக்கி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் மனிதர்கள் வாழ்க்கையில் இந்த குழந்தை பருவம், பாலிய பருவம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பு, வேலை, குடும்பம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இயற்கையாகவே இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் மாற்று சிந்தனைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ஆரம்பிச்சிடும். எல்லாரும் எதையும் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, நம்ம வேற எதையும் நோக்கி போயிட்டு இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இன்பம் ஏற்படும். பிடிக்குதோ பிடிக்கலோ கட்டாயத்தின் பேரில் சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக மாறிடும். இதனால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நான் செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது பல கன்ஃபியூஷன்ஸ் வேறு. எதை நோக்கி போகிறது அப்படின்னு புரியாமல் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் ஒரு கட்டத்திற்கு மேலே அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி அவங்க இயல்பான விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட முதல் பகுதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் பிற்பகுதிகள் அப்படிங்கிறது அதனுடைய தேவையை நோக்கி அது நகர ஆரம்பிச்சு ஒரு சிறப்பான விஷயங்களை அதை பார்த்துக்கிட்டும் வரும். அதனுடைய தேவையை அதை அடைந்து கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு முதல் 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே குழப்பமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த காலகட்டங்களில் இவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப பெக்யூலரான ஆட்களாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை கூர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையுமே பழகக்கூடிய திறன் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. யாரோ ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் உண்மையாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். தன்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களோட மைண்ட் செட்டெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே வித்தியாசமான முறைகளில் செயல்படும். சும்மா அவங்களுடைய காரியங்களெல்லாம் கடமைக்காக அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டு வருவாங்க. இதெல்லாம் வெளி விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கும். பட் அவங்களுக்குன்னு சில விஷயங்களை உருவாக்கி அதில் ரொம்ப டீப் இன்வால்மெண்ட்டோடு அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சுய ஜாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இவங்களுடைய குழந்தை பருவத்தில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக மாறி வருவாங்க. ஆனாலுமே எல்லாமே ரொம்ப சைலண்ட்டான டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். சும்மா ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலுமே அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்களுடைய திறமையில் முழு ஃபோக்கஸ்டாக அந்த காலகட்டங்களில் இருந்துட்டு வருவாங்க. வேலை சுயஜாதகம் கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதுலையுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாத்தையுமே சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப காலதாமதமாகிடும். பொதுவாகவே இந்த குழந்தை பருவம், பாலியவது இதெல்லாமே வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது இன்னுமே காம்ப்ளிகேட்டடாக மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் யாருக்கிட்டேயுமே இவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதே கிடைக்காது. சிலரை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். சிலருக்கெல்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட நல்லா நெருங்கி பழகிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சடனாக குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறு இடங்களுக்கு அவங்க மாறி போக வேண்டிய நிலை ஏற்பட்டுடும். ஸோ இதனால் ஒரு சரியான ட்ரஸ்டபிளான பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்கே சிரமமாயிடும். ஸோ இந்த மாதிரியான சில பிரிவுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். பட் எது எப்படியோ இந்த முதல் 15 வருட காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே ஸ்லோ டெவலப்மெண்ட்டு தான். பார்த்து பக்குவமாக எல்லா விஷயமே ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்தி கூர்மை அதிகரிக்கும். மற்றவங்க தேவையிருந்து காரியம் மாற்றக்கூடிய திறன் என்பது அதிகரிக்கும். பொதுவாகவே இவங்க வந்து தனக்கு அப்படின்னு எதையும் செய்கிறதில்ல, சேகரிச்சுக்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கூடுதலாக வேலை செய்யும். பொதுவாக உங்களுக்கு மற்றவங்களை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வேலை விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் காட்டுவாங்க. குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் மற்றும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீதமான ஈடுபாடுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படும். சுயஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா உண்மையில் சொத்து சுகங்கள், பொருளாதார வளர்ச்சி போன்ற விஷயங்களில் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம், யோகம் போன்ற விஷயங்கள் கூட இந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு கிடைச்சிட்டு வரும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வருவாங்க. தொழில்நுட்பத்தில் சிறப்பான நபர்களாக இருப்பாங்க. வாணிபம், வியாபாரம் போன்ற விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய நிலைகள் இருக்கும். நல்ல புத்தி ஆற்றலோடு திறமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் பெற்று வருவாங்க. காதல் விஷயங்கள் அலாதியான ஈடுபாடுகள் இருக்கும். மற்றவங்களுக்காக தன்னை நம்பியவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக இந்த காலகட்டங்களில் அவங்க இருந்துட்டு வருவாங்க. சுய ஜாதகம் அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொத்து சுகங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பண விஷயங்களில் கொஞ்சம் இழப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். என்னதான் டாக்டிக்கலாக யோசித்து செயல்பட்டாலும் கூட கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க ஒரு கம்பெனி போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுடும். அண்ட் பெரும்பாலும் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உண்டு. நாங்கள் 30 வயசுக்கு கிராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு தடையாவது 7 சின்ன அஷ்டமச்சினியோட தாக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். ஸோ இந்த காலகட்டங்களில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து சுகங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். வேலை விஷயங்களில் வேலை பொருள் அலைச்சல் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக இந்த காசு பண சமாச்சாரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். கொடுப்பதானாலும் சரி, வாங்குவாங்க சார், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்சையை தான் கொடுக்கும். மற்றவங்க வகையில் நிறைய கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கூட இருக்கிறவங்களே இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அவங்க பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இந்த ஒரு 15 வருட காலகட்டம், 15-30 வயசுக்குள்ளே இவங்களுடைய வெளி விஷயங்கள், புற வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளை பெற்றிருந்தாலும் கூட தனிப்பட்ட நிலைகளில் இது அவங்களுக்கு மாதிரி கான்ட்ரவர்சியான நிலைகளை தான் இது ஏற்படுத்தும்.
ஸோ இது வந்து சுய ஜாதகமாக அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்ததாக ஒரு 10 வருட காலம் 30லேருந்து 40 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல. குறிப்பாக உடல் ரீதியான சங்கடங்கள் அசௌகரியங்கள் இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும். கோப உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் ஏன் டென்ஷன் ஆகுறாங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்க இவங்களுக்கே புரியாது. நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். இதற்கு முன்னாடி சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனசை ரொம்பவுமே குழப்பி விட்டுடும். வாழ்க்கையினுடைய சரியான நிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது, ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதோடு சேர்த்து உடலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இம்சை தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த ஆன்மீக பற்றுதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக தேடல் நோக்கி இவங்க போக ஆரம்பிப்பாங்க. பட் பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த காலகட்டங்களில் எதுலேயுமே ஒரு சுவாரஸ்யமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து மன ரீதியாக ரொம்பவுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 20 வருட காலகட்டம் என்பது, அதாவது 40லேருந்து 60 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வாழ்க்கையினுடைய முதல் பகுதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு போராட்டமாக கஷ்டமாகவும் தான் இருக்கும். பிற்பகுதிகள் மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் இவங்களுக்கு இந்த 40 வயதுக்கு மேலே தான் வாழ்க்கை அப்படிங்கிறதே ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லலாம். 40லேருந்து 60 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கம்ஃபர்டான நபர்களாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு இவங்களுக்குன்னு ஒரு வழியை அமைச்சு அதனுடைய வாழ்க்கையில் இவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தனக்காக வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது தனக்கு அப்படின்னா சுயநலத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அது தான் எதை நோக்கி போகணும், தன்னுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அப்படி தனக்காக அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாந்தமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கலகலப்பான நபர்களாகவும் இருப்பாங்க. ஒரு திருப்தியான மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் தான் இவங்க எதிர்பார்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் இந்த காலகட்டங்களில் இவங்களுடைய மன திருப்திக்காவது ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருப்பாங்க. கொஞ்சம் நாளைக்கு வேறு இடத்துல போகலாம், இல்லை நிறைய ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு யோகம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சுய ஜாதகம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா வெளிநாடுகள்லாம் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கூட உங்களுக்கு உருவாகும். இன்னும் சிலர்லாம் இந்த ஆன்மீக சிந்தனைகளால் உந்தப்பட்டு அதில் சிறப்பான நபர்களாக மாறி வருவாங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களில் கூட ஈடுபாடுகள் அதிகரிக்கும். தனித்த நிலைகளில் நிறைய புதிய விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலருக்கு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். அது சார்ந்த சில புதிய யுக்திகளை அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதில் புகழ் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட உருவாகும். இந்த ஒரு 20 வருட காலம் அப்படிங்கிறது அவங்களுடைய திறமையை முன்வைத்து ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உண்மையிலேயே இவங்களுடைய முன்னாடி வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்கள், பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு காலகட்டம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பட் 60 வயது காலம் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக ஜோதிடத்தில் 2வது கட்டமாக இந்த அஷ்டமச்சனி 7.5 தாக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த காலகட்டங்களும் ரொம்ப பெரிய அளவு தொந்தரவுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை தடை தாமதங்களும் ஒரு விதமான பய எண்ணங்களும் இந்த காலகட்டங்கள் அதிகமாகும். மருத்துவ ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சிலலாம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள், சிரமங்கள், ஒரு விதமான பய உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த காலகட்டம் என்பது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். முன்னாடி இருக்கக்கூடிய நிலைகள்லாம் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது, அதாவது 60லேருந்து 80 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில்
நிறைய விஷயங்களை ரொம்பவுமே கண்ட்ரோல் எடுத்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தன்னுடைய விருப்பப்படி வாழ்க்கையை இவங்க அமைத்துக் கொள்வாங்க. இவங்க வந்து எதை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு வயது ஆக ஆகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேலே முழுக்க முழுக்க இவங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த கண்ட்ரோலையும் இவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாமே இவங்களுடைய விருப்பப்படி தான் இருக்கும். ஸோ சில விஷயங்களும் ரொம்பவுமே பிடிவாதமாக இருப்பாங்க. ரொம்பவும் நேர்மையை முன்னிறுத்தக்கூடியவங்களாக இந்த காலகட்டங்களில் இருப்பாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்களும் சிறப்புகளை பெறக்கூடிய நிலைகள் இருக்கும். நிறைய மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் அவங்க முழுமையாக பார்த்துட்டு வருவாங்க. இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நிலைகள் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு உண்டு. சுயஜாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா பேரும் புகழும் அடையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது உலகளாவிய அளவில் கூட இவங்களுடைய பெயர் நிலைத்திருக்கும்படியான சில விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். சில அந்தந்த பகுதிகளை சேர்ந்தவங்களுக்காக சில முக்கியமான நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க. மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஒருவேளை ஜாதக அமைப்பு உங்களுக்கு சரியாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் இவங்க ரொம்பவுமே அடமெண்டலாக இருப்பாங்க. எல்லா விஷயமே இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவங்களுடைய யார் பேச்சுக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. இது முழுந்த காலத்தில் கூட யாருடைய சப்போர்ட்டையுமே இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இதுவாக இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்துட்டு வருவாங்க. அந்த காலத்துலேயும் கூட சில புதிய விஷயங்களை அவங்க தேடிக்கொண்டே தான் இருப்பாங்க. ஆக்டிவாக செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் உடல்நல தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஒரு சைடில் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். இன்னொரு சைடில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதான் முன்னாடி சொன்னோமா, இவங்க வந்து தனக்கு அப்படின்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். பட் அதை இவங்க வந்து தக்க வச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான். ஸோ அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே 80 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு இவங்க அமைதியாக இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. எதை பற்றின கவலைகளும் இவங்க இருக்காது. கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையை எப்படியோ நிலையை நிறுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அந்த காலகட்டங்களில் அவங்க இருந்துட்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது தன்னோட வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.